சுரேன் வணக்கம். வணக்கம். அதாவது நம்ம ஜனவரி மாதம் 9ஆம் தேதியா 10ஆம் தேதியா 9ஆம் தேதின்னு நினைக்கிறேன். ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும், கூடவே பராசக்தி ரிலீஸ் ஆகும். நம்ம உட்காந்து அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்லாம் பயங்கரமாக பிளான்லாம் போட்டு வச்சுருந்தோம். ஜனநாயகன் ரிலீஸ்க்கு அப்புறம் பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும் அப்படின்லாம் நிறைய யோசிச்சு வச்சுருந்தோம். ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஜனநாயகன் ஒரு படம் ரிலீஸ் ஆகுமா அதை பற்றி எல்லாம் மறந்தே போயிட்டோம். இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் தப்பா, அதாவது பைரசி மூலமா எப்படி விஜய் அவர்களோட அந்த தலைவா படம் தலைவா அதே மாதிரி திருட்டுத்தனமா படம் லீக் ஆயிருக்கு. ஃபுல் மூவி பயங்கரமான ஹெச்டி, அதாவது நெட்ஃபிளிக்ஸ்ல நீங்க பாக்குற குவாலிட்டியில படம் அப்படியே ஒரிஜினல் காப்பியே ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி சொல்றாங்கன்னா, டவுன்லோட் பண்றவங்க அந்த ட்விட்டர்ல எல்லாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி போடுறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா 7 GB ஒரு ஃபைல் வந்திருக்கு. அதுலயே கம்மி, அதோட கொஞ்சம் கம்மி குவாலிட்டியிலன்னா 3 GB ஒரு ஃபைலு, 900 MB ஒரு ஃபைல்னு சொல்லி எல்லா வெர்ஷன்லையும் 1080 அல்லது 4K அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் லீக் ஆயிருக்கு. அதை வந்து கண்டாமேனிக்கு டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எத்தனை ஆயிரம் டவுன்லோட் போயிருச்சு அப்படின்லாம் தெரியாது. எத்தனை வெப்சைட்ல அது நடந்துட்டு இருக்குன்னு தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி ட்விட்டர் ஃபுல்லாவே ட்ரெண்டிங்கா தான் இருக்கு. பல டவுன்லோட்ஸ் பண்ணிட்டதாகவும் நிறைய பேர் பார்த்துட்டு இந்த படம் இருக்குன்னா முஸ்லீம்களை வந்து அவர் இழிவுபடுத்திட்டாரு அந்த படத்துல, மறுபடியும் அதுல வந்து தீவிரவாதிகளை காமிச்சிருக்காருன்னு சொல்லி டிஎம்கே ஈகோ சிஸ்டம்ல இருக்கிற டிஎம்கே ஐடிவிங்ல இருக்கிறவங்க போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மர்மமான முறையில அந்த படம் வெளியே வந்துருச்சு. ஃபுல் மூவியுமே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நேற்று நம்ம 5 நிமிஷம் சீன் தான் லீக் ஆயிருக்குன்னு நினைச்சோம். இல்லை, ஃபுல் மூவி கம்ப்ளீட் ஒரு ஓடிடியில பாக்குற அளவுக்கு குவாலிட்டியோட வெளியே வந்திருக்குதா சொல்றாங்க. யாரா இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப பெரிய கொஸ்டினா இருக்குது. பிரதர் 2-3 ஆங்கிள் எடுத்து வைக்கப்படுது. இப்போ ஆதவர்ஜுனா ஒரு வெர்ஷன் சொல்றாரு, இது வந்து சிபிஎஃப்சிக்கு நாங்கள் கொடுத்துருந்தோம், ஸோ அது வந்து மத்திய அரசுடைய கண்ட்ரோல்ல இருக்குது, அவங்க கூட அதை வந்து லீக் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கிள் எடுத்து வைக்கிறாரு. அண்ட் அதே போல வந்து டிஎம்கேவும் உதயநிதி அவர்களும் இவங்களுடைய டீமும் கூட பாத்தீங்கன்னா ஜனநாயகன் வரக்கூடாது அப்படின்றதுல வந்து ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. அதுவும் இல்லாம டிஎம்கே அண்ட் உதயநிதி டீம் வெரி பவர்ஃபுல். எல்லா இடத்துலயும் ஆட்கள் இருக்காங்க. இப்போ வந்து அவங்க தான் கோல் வச்சுட்டு இருக்காங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் இருக்கலாம், அப்படி ஒரு ஹேண்ட் இருக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு பார்வையும் வைக்கப்படுது, ஸ்ட்ராங்காவே வைக்கப்படுது. ஏன் இதை விஜய் தரப்பே பண்ணிருக்க கூடாது? அதுக்குன்னு அவங்க சொல்ல சில லாஜிக்கல் காரணங்கள் எடுத்துட்டு வராங்க. என்ன சொல்றாங்கன்னா, எலெக்ஷன் டைம் கரெக்டா இன்னும் 14 நாள் தான் இருக்குது போலிங்க்கு. படம் எப்படியும் எலெக்ஷனுக்கு பிறகு வந்தா ரொம்ப வந்து என்ன சொல்றது, கனெக்டடா இருக்காது. நிறைய வந்து எலெக்ஷனுக்காக எலெக்ஷன் ஓட்டிங்க்கு முன்னாடி வந்திருக்க வேண்டிய சீன்ஸ் தான் அதுல பெரும்பாலும் இருக்கும். அது ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாம போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த கான்டென்ட்டை வந்து இப்படி ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. விஜய் சைடு ரிலீஸ் பண்ணி விட்டு சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் எடுத்து வைக்கிறாங்க. அதை பத்தி நம்ம விசாரிக்கும் போது அதுல லாஜிக் ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஒரு தரப்பு சொல்லுது, இல்ல பண்ணிருக்கலாமே அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது. கலப்பி விட்டா எல்லாரும் மேலேயும் சந்தேகப்படலாம். நம்ம விஜய் சைடா, இந்த ஜெகதீஷா, இல்ல கூட இருக்கிறவங்களா, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க, அரசியல் வேற குதிச்சுட்டாரு, எல்லாரையும் நம்ப முடியாது, எல்லாரையும் பகச்சுக்கவும் முடியாது. இல்ல நான் அதான் இது அவங்களுடைய லாஜிக்ஸ் நான் எடுத்து வச்சிடறேன், அதுக்கு மறுப்பு இருக்கிற லாஜிக்ஸ் நான் எடுத்து வச்சிடறேன். எல்லாமே மக்களுடைய பார்வைக்கு நம்ம வச்சிருவோம். நமக்கு எந்த ஸ்டாண்டும் இல்லை இந்த விஷயத்துல. அதாவது யார் பண்ணாங்கன்ட்டு நம்ம சொல்ல முடியாது, அது விசாரிச்சு தான் கண்டுபிடிக்கணும். இந்த விஜய் சைடு தான் லீக் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணங்கள், அதுல அவர் ஓட்டு கேட்கிற சீன்ல இருந்து எல்லாமே அவருக்கு எலெக்ஷனுக்கு யூஸ் ஆகும், எப்படியும் டவுன்லோட் பண்ணி எல்லாரும் பாத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா விஜய் அவர்கள் படம்னு ஒன்று வந்து ஒரு சின்ன இன்ட்டு கிடைச்சா கூட டவுன்லோட் அது வந்து தப்பு தான் டவுன்லோட் பண்றது. ஆனா முழுக்க அது விஜய் அவர்களுக்காக தான் அந்த டவுன்லோட்ஸ்ங்கிறது. அந்த சைடு நீங்க சொல்றதுக்காக அதெல்லாம் நம்ம எந்த வகையிலுமே நான் என்கரேஜ் பண்ணணும்னு சொல்ல, மக்கள் அப்படிதான். மக்கள் வந்து அது வந்து ஒரு ப்ரொடியூசர் காசு போடுறாங்க, கஷ்டப்படுறாங்கிறதுலாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க. நான் இப்பயே சொல்லிடுறேன், அதாவது லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கங்க, அது டெலிகிராம்ல வருது, அங்க வருது, இங்க வருதுன்ட்டு எந்த சஜஷன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோ மற்றவங்களோ சொன்னா கூட விட்டுருங்க, பாத்துக்கலாம், எங்க போயிட போகுது அப்படிங்கிறது தான். எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்விட்டர்ல கூட நிறைய பேர் அது இதுன்னு போட்டுட்டு இருப்பாங்க, அது உண்மையான லிங்கா பொய்யான லிங்கா கூட தெரியாது, எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல ப்ரோ, லிங்க்னு சொல்லி எல்லாம் சில பேர் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, அது உண்மையான லிங்கா பொய்யான ஹேக் பண்ணி பேங்க் அக்கவுண்ட ஹேக் பண்ற போறானுங்க. நான் அதை ட்ரை கூட பண்ணி பார்க்கல. ஸோ நமக்கு ஒரு அடிப்படை மனசாட்சி இருக்குது, அதனால அதை நம்ம பண்ணல. பட் விஷயத்துக்குள்ள வந்துடலாம். ஸோ ஏன் இவங்க சைடு பண்ணியிருப்பாங்க விஜய் சைடு அப்படின்றதுக்கான காரணங்களை சொல்றவங்க என்ன சொல்றாங்க, விஜய் வந்து இதுதான் ரிட்டையர்மெண்ட்னு சொல்லிட்டாரு. இப்போ இன்கேஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியல, டிவிகேவால வந்து மெஜாரிட்டி வர முடியல, எலெக்ஷன் முடிஞ்சிருது, அண்ட் ஜனநாயகன் படத்தை எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணா அவ்வளோ ஒன்றும் வேல்யூவா இருக்காது, கனெக்டடா இருக்காது அப்படின்றதெல்லாம் கால்குலேட் பண்ணி படத்தை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிராப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்துகிட்டு, சரி அது எலெக்ஷனுக்காச்சும் யூஸ் ஆகட்டுமே அப்படின்ற மாதிரி லீக் பண்ணிட்டு
மேபி அவங்க அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட கூட பேசி இருந்திருக்கலாம், சொல்லி வச்சிருந்திருக்கலாம். இல்ல அதாவது எப்படின்னா, ஓகே இது இப்படி ஆகுது, நான் உங்களுக்கு வேணா இன்னொரு படம் பண்ணி தரேன். அண்ட் ரீசன் எனக்கு இதே ரீசன் கூட ஓகே தான், நான் ரிட்டையர்மெண்ட்டை திரும்ப பெற்றுக்கிறதுக்கு இப்படிதான் என்னுடைய கடைசி படம் ஃபேர்வெல்லா பண்ணணும்னு நினைச்சேன், இப்படி ஆயிடுச்சு, அதனால வந்து நான் காம்பன்சேட் பண்ண வேண்டியது இருக்குது, ஏன்னா நம்பி அவ்வளவு காசு போட்டவங்களுக்காக நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா மக்கள் என்ன சொல்ல போறாங்க? இல்ல அது சரி, நீங்க சொல்றது ஒரு பக்கம், நான் சொல்லலைங்க, இப்படிலாம் சொல்றாங்கன்னு நான் என்ன சொல்றேன், அவர் அப்படி திரும்பி படத்துக்கு போக மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ லாஸ் ஆயிடுச்சுன்னா அது ஏதாவது ஒரு வழியில அவர் காசை வச்சு கொடுத்து அடைப்பாரே தவிர திருப்பி ஒரு படத்தை நடிச்சு திருப்பி நான் படம் நடிக்க போறேன்னா இது விமர்சனம் ஆல்ரெடி எக்கச்சக்க விமர்சனம் போயிட்டு பிரதர். அப்படி நான் பார்க்கல பிரதர், நான் சொல்றேன்ல, விஜய் வந்து விக்ரவாண்டியோடைய மாநாட்டுல மாநாட்டுல என்ன சொன்னாரு, நான் கூத்தாடிங்க, நான் கூத்தாடி சம்பாரிச்சேங்கன்னு தான் சொல்றாரு. ஏன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தேர்தலுக்கு அப்புறம் 5 வருஷம் இப்ப பவன் கல்யாண் என்னங்க துணை முதலமைச்சரா இருந்துட்டு படம் நடிச்சுட்டு தாங்க இருக்காரு. படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையே ப்ரோ. அதுதான் இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போயிடல. இப்ப இந்த காரணங்கள் இருக்குல்ல, இந்த காரணங்களை வச்ச கூட இப்ப அவர் திரும்ப நடிக்க வராருன்னா கூட என்னுடைய சர்வைவலுக்கு நான் வந்து மக்கள் பணத்தை திருடி நான் அது மூலமா வாழணுன்ற அவசியம் இல்லை. நான் ஒரு கூத்தாடி, எனக்கு ஒரு கலை தெரியும், எனக்கு ஒரு வேலை தெரியும், அந்த வேலையை செஞ்சு நான் சம்பாரிச்சுட்டு போறேன். வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணிட்டு இருந்த இடத்துல நான் 2-3 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணிட்டு போறேன்னு சொன்னா யாரும் தப்புலாம் சொல்ல போறது இல்லை. அப்ப சொல்ல போறது இல்ல. இவங்க நான் எப்படி பாக்குறேன்னா ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு, நான் வந்து அது பண்ணக்கூடாதுன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். நான் பண்ணணும்னு தான் எதிர்பார்க்கிறேன். படத்துல இருந்து வெளில வந்துட்டீங்க, அரசியலுக்கு மக்கள் பணின்னு வந்துட்டீங்க. நான் எப்படி நான் பாசிட்டிவ் லாஜிக்ல சொல்றேன், மக்கள் பணின்னு வந்துட்டீங்க, கண்டிப்பா டிவிக்கே நிறைய சீட்ஸ் வாங்க போகுது. நீங்க ஒன்ஸ் அந்த சீட்ஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்க உங்க கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா மக்கள் மேலேயும் அரசியல் மேலேயும் தான் வரப்போகுது. நீங்க அதை தான் பண்ண போறீங்க. அதே லாஜிக் அவர் சொல்றதான். நான் வந்து உங்களுக்காக சொன்னேன், நான் நினைச்சா எப்போ வேணாலும் போகலாம், ஆனா நான் உங்களோடய நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் டிராவல் பண்ணுவாரு நான் நம்புறேன், நான் நினைக்கிறேன். நான் வந்து வந்தாலும் தப்பு இல்லை, ரொம்ப பாத்தீங்களா அப்பா அப்படி சொன்னாரு, அடுத்த 30 வருஷம் உங்க கூட இருக்கானே. இப்ப வந்து அரசியலுங்க, நீ ஸ்டாலின் எல்லாம் எங்க குடும்பத்துல இருந்து யாரும் அரசியலுக்கு வர மாட்டாங்கன்னு சொன்னாரு. இல்ல அப்புறம் அவருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசங்கிறேன். சொன்னதை சொன்னபடி கடைபிடிச்சாலே அது ஒரு பிளஸ் நான் பாக்குறேன் விஜய் அவர்கள். சரி ஓகே பாப்போம் அது என்னன்ட்டு. காம்பன்சேஷனுக்காக வந்து பணத்தெல்லாம் தூக்கி, ஏன்னா படத்துடைய வேல்யூ ஆல்மோஸ்ட் 400 கோடி. இப்ப படத்தை தூக்கி எல்லாம் வந்து அப்படியே பணத்தெல்லாம் தூக்கி கொடுத்துட முடியாது. அதுவும் ஒயிட்லயோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே லிக்விட் கேஷாவோ கொடுக்க முடியாது. காம்பன்சேஷன்னாலே நீங்க அடுத்த 2-3 படம் பண்ணி கொடுத்துதான் பண்ண முடியும். இப்படி ஒண்ணு இருக்கு. இப்போ பாருங்க எதனால இது ஹியூஜ் லாஸ் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ விஜய் ஃபேன்ஸ் சொல்றாங்கல்ல, இல்ல படம் வந்து வந்துருச்சுதான், ஆனாலும் நாங்க தியேட்டர்ல பார்த்து படத்தை வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ண வைப்போம் அப்படின்ட்டு. நீங்க தியேட்டர்ல பாப்பீங்க, தமிழ் கில்லி ரீ ரிலீஸ் நமக்கு ஓடிச்சு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க தியேட்டரிக்கல்னு வரும்போது தமிழ்நாடு 100 கோடிக்கு பேசியிருந்தாங்க ப்ரோ. தமிழ்நாடு தியேட்டரிக்கல் 100 கோடிக்கு வித்திருந்தாங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அங்கெல்லாமே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வித்த அளவை விட அதிகமான மார்ஜின்ல வித்திருந்தாங்க. ஓவர்சீஸ், அது போக ஓடிடி. இப்போ எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் வந்து இப்ப அப்படியே ஹோல்டில் நிக்குது இல்ல. இப்ப இந்த ஸ்டேஜ்ல படம் வந்து எல்லாருக்கும் கையில கிடைச்சிருச்சு, எல்லாரும் பாத்துட்டாங்க அப்படின்னும் போது படம் மறுபடியும் தியேட்டருக்கே வருதுன்னு வச்சுக்கலாம். இதே தமிழ்நாடு தியேட்டர்கள் 100 கோடி வாங்கிப்பாங்களா? எப்படி ப்ரோ வாங்கிப்பாங்க? ஊரே பாத்துருச்சு, எத்தனை பேர் தியேட்டருக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை படம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தெரியல, இப்ப நான் பார்க்க போறதில்ல, பட் எப்படி தகவல் கசிஞ்சிரும்ல, பார்த்தவங்க அவங்களுக்குள்ள பேசிப்பாங்கல்ல. அப்ப ஒருவேளை ஆவரேஜ் தான்ப்பா, தியேட்டர்ல போய் ஃபேமிலியோட பாக்குற அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டா ஃபேன்ஸ் மட்டும் தான் ப்ரோ பார்ப்பாங்க. அப்போ 100 கோடி ரூபாய்க்கு எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கிப்பாங்க? ஆமா இல்ல, இப்போ இந்த லீக்குக்கு அப்புறம் முன்னாடி பேசினது எதுவும் நடக்காது. இன்னொன்னு என்ன பேசிக்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் அந்த ஜெகதீஷ் அவர்கள் கோ ப்ரொடியூசர்னு பேசிக்கிறாங்க. ஆமா. ஸோ இது எப்படி எடுத்துட்டு போலான்னா, நானும் தான் பணம் போட்டிருக்கேன், எனக்கு லாஸ், வேண்டே என்ன லாஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நான் எங்கேயுமே போக முடியாத மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, என்னை ஜெயிக்கவும் விட மாட்டாங்க, என்னை வந்து மக்களை சந்திக்கவும் விட மாட்டாங்க, படத்தையும் இப்படி வந்து இது பண்ணிட்டாங்கன்னு அது எடுத்துட்டு போகலாம். ஸோ இருங்க, நான் வந்து முதல்ல இப்போ விஜய் சைடு லீக் பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே பேசிட்டு விட்டோம்னா, டேய் என்னடா நீ அப்போ விஜய் தான் பிளேம் பண்றேன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, இன்னொரு பெர்ஸ்பெக்டிவும் இருக்குது. அதை நம்ம பேசிட்டு அப்படியே அடுத்து அதுக்குள்ளேயும் போகலாம். அதை நம்ம பேசிட்டு அப்படியே அதுக்குள்ளேயும் நம்ம போகலாம். ஸோ அதே மாதிரி ஓடிடி காரங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 150 கோடிக்கு பேசி இருந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி. ஆமா. இப்ப எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறம் எத்தனை கோடிக்கு? இல்ல, எல்லா சைடும் லாஸ் தான். நீங்க சொல்ற மாதிரி படத்துக்கு வேல்யூலாம் தியேட்டர்ல போய் மக்கள் கொண்டாடி தமிழ்நாட்டுல கலெக்ஷன் 100 கோடி வர வைக்கலாம். மற்ற ஸ்டேட்ல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ்ல ஓடிடில எப்படி வாங்கிப்பாங்க? ஸோ சேல்ஸ்ங்கிறது படத்துக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ரெக்கவரின்றது வாய்ப்பே இல்லைன்னும் போது
படம் நடிச்சுதான் அதை காம்பன்சேட் பண்ண முடியும். என்ன பண்ணுவார், ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இல்ல கஷ்டப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ரிலீஸ் ஆகுது, விஜய் அவர்கள் ப்ரொடியூசர், எல்லா தியேட்டருக்கும் இது வந்து ஒரு பெரிய லாஸ் தான். தியேட்டர் எவ்வளவு தியேட்டர் இந்த மாதிரி பெரிய படங்களை நம்பி பொழப்ப நடத்திட்டு இருக்கு, அவங்களுக்கும் பெரிய லாஸ். அவங்க தான் இன்னும் வருத்தப்படணும். லாஸ் தான். ஸோ இப்போ விஜய் சைடு மேல வச்சிருந்த அந்த அலிகேஷனுக்கான காரணங்கள் அது இதெல்லாம் பார்த்துட்டோமா, இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து வைக்கிறாங்க. ஏன் விஜய் சைடு இதை லீக் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றதுக்கான சில காரணங்கள் எடுத்து வைக்கிறாங்க. முதல்ல படம் யார் யாருக்கிட்டலாம் இருந்திருக்கும் இப்போ லாஜிக்கலி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 10 கை மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த படத்துடைய அந்த ஃபுட்டேஜ். அது வந்து எடிட்டிங் டேபிள்ல இருந்து அது இந்த கலர், அதாவது என்னென்ன சொல்றாங்கன்னா மியூசிக் ஆகட்டும், டப்பிங் ஆகட்டும், ரீமாஸ்டரிங் சொல்றாங்க, அதுக்கப்புறம் கலர் கரெக்ஷன் சொல்றாங்க, அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ் சொல்றாங்க, நிறைய விஷயங்கள், எத்தனையோ டேபிள் மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த சோர்ஸ்ல இருந்து அது வெளியே வந்துச்சுன்னு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல விஜய் அல்லது ஒரு 3 பேர் கிட்ட மட்டும் தான் அது இருந்துச்சு, அவங்க தான் எடுத்து லீக் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அண்டு அது அப்படி பண்ண வேண்டிய காரணம் என்ன இருக்கு? படத்துடைய வேல்யூ 400 கோடி, தியேட்டருக்கே கொடுக்காம, சரி சர்டிபிகேட் கொடுக்கல, சென்சார் சர்டிபிகேட், தியேட்டருக்கே நான் கொடுக்காம ஒரு சின்ன கட் இல்லாம ஃபுல் மூவி நான் ஓடிடிக்கு தரேன் எக்ஸ்க்ளூசிவா அப்படின்னா அவன் 350 கோடி கொடுத்து வாங்கிட்டு போயிருவாங்க. ஆமா, எக்ஸ்க்ளூசிவ் கான்டென்ட் 8 வாரம் கழிச்சு தியேட்டர்ல வந்து 8 வாரம் கழிச்சு ஓடிடி 150 கோடி வாங்குறான்னா தியேட்டருக்கே நான் தரலையா, உனக்கு தான் ஏன் தரேன்னா எவ்வளவு அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருப்பாங்க. நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் கைக்கும் போயிருக்கு. லாஸ்டா அந்த ஹெச்டி பிரிண்டா ரிலீஸ் ஆயிருக்கு, கலர் கரெக்ஷன் விஎஃப்எக்ஸ் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான், ஏன்னா எடிட்டிங் முடிஞ்சு ஒரு ஸ்டெப்பு தாண்டி லாஸ்ட்ல இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் தான் ஆயிருக்குமோ அப்படின்னு டவுட். சோ ஏன்னா இவங்க கிட்ட இருந்து போயிருக்கலாம், இது வந்து நம்ம பழியும் போடக்கூடாது, அவங்கள போடக்கூடாது ப்ரோ. 10 கை மாறி இருக்கு, எங்கன்னு தெரியாது, யாருன்னு தெரியாது நம்மளுக்கு. சோ அப்படின்னும் போது பார்த்தா எதுக்கு இந்த லாஸை விஜய் பேர் பண்ணணும்? அவர் வந்து ஓடிடில ரிலீஸ் பண்ணிட்டு எலெக்ஷனுக்கு யூஸ் ஆயிருக்கும் படம். அதே சமயத்துல கோட் ஆஃப் கான்டக்ட் வரதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஓடிடில ரிலீஸ் பண்ணி முடிஞ்சு போச்சு அப்படின்போது அவர் ஏன் வந்து இப்படி ஒரு வேலையை அவர் பண்ணணும்? அண்ட் இவ்வளவு பெரிய சுமை அவர் ஏன் பேர் பண்ணணும்? அண்டு 400 கோடிக்கும் இது மூலமா கிடைக்கிற சிம்பத்திக்கும் வேல்யூ கிடையாதுங்கிறாங்க. 400 கோடி ரூபாய் இருந்தா 20 தொகுதியில ஜெயிச்சிடலாம்யா. விஜய் அவர்களுக்கு சிம்பத்தியே தேவையில்லை ப்ரோ, புரியுதா? நான் இன்னொன்னு என்ன சொல்றேன், சிம்பத்தி கார்டை பிளே பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்க வர கிரௌட் எல்லாம் பாத்துட்டீங்க, ஆல்ரெடி சிம்பத்தி இருக்கு. இதை வச்சு அரசியல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மக்கள் மறந்துட்டாங்க இந்த படத்தை. நிஜமாலே கிடையாது. நான் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா இந்த படத்தை வச்சு இந்த படத்தை ஓடிக்கிட்டாங்க முடிக்கிட்டாங்க, இது எதுவுமே இல்லாம அவர் மேல வந்து அன்பு வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாவே இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். இதை வச்சு சிம்பத்தி தேடணுங்கிற அவசியம் விஜய் அவர்களுக்கும் அந்த டீமுக்கோ கிடையாது. இது வந்து காலம் தான் பதில் சொல்லணும். ஏன்னா இது எவ்வளவு வருஷம் ஆகுது பாருங்க, இது தலைவா படம் வந்து எவ்வளவு வருஷம் ஆகுது, 2013. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்பதான் வருது. அதே விஜய் அவர்களுக்கு தான் வருது, வேற யாருக்கும் இந்த மாதிரி நான் வந்து பார்த்ததே கிடையாது. அதான் அப்பயும் இந்த மாதிரி தான் ஆச்சு, இப்பயும் அந்த மாதிரி தான் இருக்கு. சோ இப்ப விஜய் அப்பயும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால தான் லீக் ஆச்சு, இப்பயும் அரசியல் சம்பந்தப்பட்ட அதையும் வந்து டாட்டை கனெக்ட் பண்ணணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்படி லாஸை பேர் பண்ணிட்டு அந்த 400 கோடியை வந்து ஓடிடிக்கு வித்துட்டு அந்த பணத்தை வாங்கி, ஒருவேளை என்ன சொல்றது, கோ ப்ரொடியூசர் விஜய் தான் பெரும்பாலான காசு அவருக்கு தான் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பணம் விஜய் கிட்ட இருந்தா அவர் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் சொல்றேன் ப்ரோ, மினிமம் 25 தொகுதியில 100% ஜெயிக்கிறத உறுதி பண்ணிடலாமே. 20 கோடில இருந்து 30 கோடி தான் இன்னைக்கு ஒரு தொகுதி ஜெயிச்சிடறாங்கல்ல. ஸோ அதை பண்ணாம இந்த சிம்பதியை வச்சுட்டு எத்தனை ஓட்டு வாங்கிட முடியும் அப்படின்றது ஒரு லாஜிக்கு. இன்னொரு ஆங்கிள் ஒன்று எடுத்து வைக்கிறாங்க, இது கரெக்டா தப்பா அப்படின்னு நான் பேசலாமா பேசக்கூடாதுன்னு கூட தெரியல. பட் சில தகவல்கள் வருது, விஜயை பழி வாங்குறதுக்காக விஜய்க்கு வேண்டப்பட்ட சிலரே அதை பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு தகவல். சரி, விஜய்க்கு வேண்டப்பட்ட சிலர் பண்ணியிருப்பாங்களா இல்லை இன்னொருத்தவங்க தூண்டுதல் அவங்க பண்ணியிருப்பாங்களா? ஏன்னா நீங்க சொல்ற லாஜிக் எனக்கு புரியுது யாருன்னு. அவங்க பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நானும் நினைக்கிறேன், நான் நம்புறேன் அதை. ஏன்னா யாருமே வந்து இந்த மாதிரி அவரை மட்டும் பழி வாங்குது இல்ல, இது என்டையர் இண்டஸ்ட்ரி அதுல கஷ்டப்பட்டு. என்ன பிரதர் நீங்க குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நம்ம எல்லாம் என்ன அப்படி புனிதர்கள் வாழ்ற நாட்டுல வளர்ந்துட்டு இருக்கிறோமா? இல்லங்க, இப்போ அதிகார பவர்னு ஒண்ணு இருக்கு. நீ இத பண்ணு, இத நீ செய்யு அப்படின்னா நீங்க செஞ்சுதான். தூண்டி விட்டுருப்பாங்கன்றீங்களா? தூண்டியும் விட்டுருக்கலாம், மிரட்டவும் பட்டிருக்கலாம், நீ இதை பண்ணாதான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நான் அதை சொல்ல வரல ப்ரோ. அதாவது வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து செட்டில்மெண்ட் இஷ்யூ, அதுதான் நானும் சொல்றேன். ஏன்னா அவன் பேரை எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்னு பாக்குறேன். அப்படின் போது பாத்தீங்கன்னா எனக்கு வரல, சரி நீ உனக்கும் இல்ல ப்ரோ, அது இல்லாம வரவே கூடாது, நீ நாசமா போகணும்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ரோட்ல பிச்சை எடுக்கிற இதெல்லாம் கிடையாது. நல்ல வசதியான ஒரு ஃபேமிலி தான். நான் என்ன சொல்ல வரேன், மேபி ஒரு ஈகோ ட்ரிகரா இருக்கலாம், அப்படி இருக்கதா இருந்தா. அதைத்தான் என்ன சொல்றாங்க, அதாவது நம்ம இதுக்கு முன்னாடியே கேள்விப்பட்ட தகவலே கூட பாத்தீங்கன்னா
தே லிட்டரலி வாண்ட் டு ஹண்ட் ஹிம் டவுன் தான் சொல்றாங்க. வேட்டையாடி முடிக்கணுன்ற மனநிலையிலே ஒரு தரப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அப்படின்போது தோக்கறத நம்ம பார்க்கணும் அப்படின்ற மனநிலையிலேயே இருக்கிறாங்கன்ற மாதிரிலாம் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ எந்த எல்லைக்கு அந்த பகை அந்த அளவுக்கு முத்தி இருந்துச்சுன்னா திருநெல்வேலியில கரெக்டா 4 நாளைக்கு முன்னாடி தான் அந்த விஷயத்தை பத்தியும் அப்படியே டச் பண்ணிட்டு வந்தாரு. ஸோ அது இன்னும் ஒரு ட்ரிகர் பாயிண்டா இருந்து ஏதாச்சும் நடந்திருக்குமா? ஒன்றும் இல்ல. நான் அதுல கூட அவர் அது ரூமரை தான் சொல்றாரு. நான் அவர் ஏத்துக்கல. அவர் இல்லங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்ல. இது ரூமர்னு சொல்றாருன்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதுல ஏதாவது ஒரு உண்மைகள் இருக்கலாம்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா ஏன் சொல்லணும், ஆமாங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. இது ஃபுல்லாவே ரூமரு, வேண்டே பண்றாங்க அப்படின்னு அவர் கிளைம் பண்றாரு அந்த இடத்துல. அதுக்கு இவங்க பதில் தரப்பு சொல்லலாம்ல. என்ன ப்ரூஃப்ஸ் இருக்கோ அதை அவங்க நிரூபிக்கலாம். அப்படின்னு படத்தை ரிலீஸ் பண்ணி பழி வாங்குறாங்களான்னு எனக்கு தெரியல. இது நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியாது ப்ரோ, வர முடியாது. யாரு நீங்க சொல்ற மாதிரி இங்க யாரும் நல்லவர்களும் இல்லை. ப்ரொடியூசர் சுரேஷ் காமச்சன் அவர் ட்வீட் போட்டிருந்தாரு. அவருடைய கன்சர்ன் பாத்தீங்கன்னா விஜய் பத்தி கூட இல்லை. விஜய் சம்பளம் வாங்கிட்டாரு, என்னுடைய வருத்தம் எல்லாமே அந்த டைரக்டர் பத்தி, அது ப்ராப்பரா யார் ரிலீஸ் பண்ணி அது மூலமா யாருக்கெல்லாம் ரெவன்யூ சேர்ந்துருக்கணுமோ அவங்கள பத்தி. பெரிய செயின் அது, எவ்வளவு பெரிய செயின் அது ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. யாருமே லாஸை ஃபேஸ் பண்ணக்கூடாது. கடன் வாங்கியிருப்பாங்க, கடன்காரங்க ஆயிடுவாங்க. அதெல்லாம் கஷ்டமான விஷயம் தான் சீரியஸா. ஸோ என்ன மாதிரி இதோடைய மர்மங்கள் கொஞ்ச நாள்ல உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் எந்த சைட்ல இருந்து இது போயிருக்குன்றதுக்கான ஒரு க்ளூ கிடைச்சிடும். அது எந்த சைடு இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த விஷயத்தெல்லாம் நாம ஒரு ஸ்டாண்ட்லாம் எடுக்க முடியல. இந்த பார்வைகள் இருக்கு, இதுக்கு பின்னாடி இந்த லாஜிக் இருக்குன்னு சொல்றாங்க, பார்ப்போம் அப்படின்றதுதான் நம்முடைய கருத்து. இது ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு இல்லீகல் ரிலீஸ் தப்பு. ஏன்னா நிறைய பேர் பார்க்காதீங்க, டவுன்லோட் பண்ணாதீங்க. யாரும் இருக்குதுன்னு சொன்னா கூட வச்சுக்க நீயேன்னு சொல்லிட்டு அமைதியா இருங்க. அவ்வளவுதான், வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ப்ரோ. அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி.